ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாருக்கும் அது பரிச்சயமான வசனம் தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறார். பாவிகளை மீட்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று எழுதியிருக்கிறது. நல்லா கவனிங்க. பாவிகளை மீட்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரே ஒழிய பாவிகளுக்கு ஆதரவாக நிற்க இயேசு வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை அநேக ஆயக்காரரும் விபச்சாரக்காரரும் அன்னைக்கு பின்பற்றினாங்க. பின்னால இருந்து நிறைய பேர் பொறாமப்பட்டாங்க. இதோ பாவிகளுக்கு தோழன் அப்படின்னாங்க. ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மனம் திரும்பி வந்தவர்கள். ஆயக்காரர்கள் தங்கள் ஆய தொழிலை விட்டு கிறிஸ்துவை பின்பற்றினாங்க. விபச்சாரர்கள் விபச்சார தொழிலை விட்டு விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்து அவர்களை மீட்டு ரட்சித்து தம்முடைய பிள்ளைகளாக கொண்டு தம்மை பின்பற்றும்படி வச்சிருந்தார். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது கிறிஸ்தவ வட்டாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை எல்லாம் தப்பு தப்பாவா இன்டர்பிரேஷன் பண்றாரு. இன்னைக்கு நிறைய இந்த ஜஸ்டின், ஜான் ஜெபராஜ் போன்றவங்க ஒட்டுமொத்த நபரும் பாத்தீங்கன்னா வசனத்துக்கு ஒரு வசனம் ஒன்று இருக்கும், அவங்க வேறு விதமாக விளக்கம் கொடுப்பது. தொடர்ச்சியாக அவங்க எந்த வசனத்தை கொடுத்தாலும் வேதத்துல தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார், பரிசுத்தமாக்குதலினுடைய நிறைவு நித்திய ஜீவன் அப்படின்னு ஒண்ணு, இயேசுதான் என்ன பரிசுத்தமாக்குறார், நாம் பரிசுத்தமான இருக்க தேவையில்லை அப்படின்னு ஜஸ்டின் பேசுகிறார். இப்ப நாம் பரிசுத்தமாக இருக்க தேவையில்லையா? அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுதே. எத்தனை இடத்துல நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் வேதம் போதிக்குது. அப்ப கடவுள் நமக்கு ஒரு பரிசுத்தத்தை, அவருடைய சமூகத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தையும் அந்த பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்வில கொடுத்திருந்தாலும் இந்த பூமியிலையும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை வேதம் போதிக்குது. ஆனா அவங்க இதை போதிக்க மாட்டாங்க. இந்த கிரேஸ் டீச்சிங்கி, இந்த மிகைப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து போதிக்கிறவங்க பூரா பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட தவறான விஷயத்திலே விழுகிறவர்களாகத்தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க போதனையும் அப்படிப்பட்ட போதனை. நீ என்ன தப்பு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற போதனை அவர்கள் வைத்திருக்கிறதுனால ஈஸியாக இப்படிப்பட்ட தவறுகளில் விழுந்துருவாங்க. தயவு செய்து ஜஸ்டினுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கிறாங்க. பயங்கரமான துருபதேசியா நான் ஏற்கனவே அதில் கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா, அந்த பாரம்பரியமான காரியங்களை கடைபிடிக்கிறவங்களை அது எல்லாம் கிறிஸ்துவை பற்றினது. நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் நீங்க பாக்குறீங்களே, இதெல்லாம் கடைபிடிக்க தேவையில்லைப்பா, இதெல்லாம் கிறிஸ்துவை பற்றியதா இருக்குதுன்னு வேதம் பேசுனா, இவர் எப்படி பேசுறாருன்னா, நாங்க வந்து கூடார பண்டிகை கொண்டாடுவோம், எல்லாத்தையும் வைப்போம், எங்களை குற்றப்படுத்தக்கூடாதுன்னு பைபிள் இருக்குது அப்படின்னு அந்த வசனத்தை எடுத்து காமிக்கிறாரு. நான் ஏற்கனவே இதோட கூடார பண்டிகை குறித்து போட்டிருப்பேன். ஜஸ்டினும் 11 திருடர்களும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் போட்டிருப்பேன். அதை போய் பாருங்க. ஸோ எந்த வசனத்தை எடுத்தாலும் ஒரு தவறான துணிகரமாக அதை தவறாக விளக்கப்படுத்துவது, தங்களுடைய போதனைக்கு தகுந்த மாதிரி அதை மடைமாற்றி போதிப்பது தொடர்ச்சியாக இவர்களுடைய கள்ள விஷயமாக இருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துக்கு தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. நான் சொல்றேன், ஜான் ஜெபராஜை விட ஜஸ்டின் மிக மிக மோசமானவன், கேவலமானவன், கர்த்தருக்கு எதிரானவன் என்பதை நான் பகிரங்கமா தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்தமும் போதனையும் கர்த்தருக்கு விரோதமான போதனை, வசனத்துக்கு விரோதமான போதனை, துரு இச்சைகளை தூண்டிவிடும்படியான போதனை, பொருளாசை தூண்டிவிடியான போதனை, இச்சையை தூண்டிவிடும்படியான போதனை. அவர் பேசும்போது சொல்றான், என்ன அப்படின்னு சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் மனைவி கூட கொஞ்சிக்கிட்டு இருந்தாராம், பிள்ளை வந்துருச்சான், அவனுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு புரியலையா. அந்த மாதிரி இவர் சினிமா பாட்டை பாடும்போது கடவுள்கிட்ட இவர் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாராம். நமக்கெல்லாம் அது புரியாம இருக்குதான். எப்படி இந்த சின்ன குழந்தைப்பா, ஒரு குழந்தைக்கு முன்னால முதல்ல இப்படி ஒரு பெத்தவங்க அவலட்சணமா நடக்கவே கூடாது, முதல்ல இவன் புத்தியை கத்துக்கிறணும். ஆனா அதை கத்துக்கிறாம என்ன சொல்றாருன்னா, இவர் சினிமா பாட்டு பாடுவதற்கு, ஏன்பா அப்படிலாம் சினிமா பாட்டு வந்து புல்பீட்ல நின்று பேசுற பாடுற, இது ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை, ஒரு ஊழியனுக்கு இது அழகல்ல என்று சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, கடவுளை அவர் கொஞ்சி கொண்டிருக்கிறாராம். கடவுளை இவங்களும் சினிமா பாட்டு மூலியமாக பாடி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், குழந்தைங்க வர்ற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. எந்த மாதிரியான அவலட்சணமான ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு போதனை என்பதை சிந்தித்து பாருங்க. தயவு செஞ்சு எச்சரிக்கையா இருங்க. இப்ப தொடர்ந்து ஜான் ஜெபராஜன் விஷயத்த நம்ம பேசணும்னு பலர் வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை. இவங்களும் அவன மாதிரியே தப்பான சில வேதத்தின் சம்பவங்களை தப்பா புரிஞ்சுக்கிறது. பாருங்க, அங்க வேசிய கல்லறிஞ்சு எரிய வரும்பொழுது உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதலாவது கல்லறிய கடவன் என்று இயேசு சொன்னார் பாத்தீங்களா. இன்னைக்கு ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி, யோக்கியவான் மாதிரி ஜான் ஜெபராஜை குற்றச்சாட்டுறாங்க. ஐயோ அது இது லொட்டு லொசுக்கு, என்னையா இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஜான் ஜெபராஜ் என்ன வேசி தொழிலா செஞ்சுட்டு இருந்தாரு? ஜான் ஜெபராஜ் கடவுளுக்கு தானே ஊழியை செஞ்சுட்டு இருந்து போய் விழுந்து போனார். அப்ப அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையா? ஒரு வேசி தொழிலே இருக்கிறவங்களை மீட்டெடுக்கும் போது கண்டிப்பாக நம்ம தூக்கு எடுக்கணும், அவங்களை நியாயம் இருக்க கூடாது. ஆனா ஒரு கர்த்தருடைய ஊழியம் தவறு செய்யும் போது அதுக்கு என்ன மாதிரியான அணுகுமுறையை வேதம் சொல்கிறது, அதைத்தான் நான் முந்தின வீடியோல கொடுத்திருப்பேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை தெளிவாக எடுத்து வாசியுங்கள். ஒரு சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் தவறு செய்யும் போது என்ன மாதிரியான நடவடிக்கையை சபை செய்ய வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு கொடுத்துருச்சு. அதை தாண்டி நம்ம வேதத்துக்கு விரோதமா சிந்திப்பதுங்கிறது அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு செயலாக முடியும். நான் கேட்கிறேன், ஐயா இவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்களே, தாவீதை எல்லாம் எடுத்து பேசுறீங்க. தாவீது தவறு செய்யும்போது அவர் அபிஷேகத்தை தேவன் எடுத்துக்கொள்ளவில்லையே, ஏன்?
தாவீது பத்சேபா இடத்துல தவறு செய்யும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ இத மறைமுகமான இடத்துல செஞ்ச, ஆனா இதற்குரிய தண்டனையை நான் வெளிச்சமான இடத்துல உன் பாவத்தை எல்லாம் நான் சுட்டி காட்டுவேன்னு சொல்லி கடவுள் அந்த தண்டனையை தாவீதுடைய வாழ்க்கையில கொடுத்தார். தன்னுடைய மகனாகிய அப்சலோமே தாவீதுடைய மறுமனை ஆட்டிகள் கிட்ட எல்லாம் தவறாக நடந்து அசிங்கப்படுத்தின விஷயத்தை பார்க்கிறோம். எதனால? தாவீது செய்த பாவம். அப்ப கடவுள் இன்னைக்கு அப்படிப்பட்ட பாவம் செய்யும் போது இப்படி வெளியரங்கமாய் அவமானப்படுத்தத்தான் செய்வார். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு பாதகம். இது உங்க குடும்பத்துல நடந்துச்சுன்னா இது ஒரு வழி உங்களுக்கு தெரியுங்க. ஜான் ஜெபராஜ் வந்து உங்க குடும்ப பெண்களை இப்படி சீரழிச்சிருந்தான்னா உங்களுக்கு அந்த வழியும் வேதனையும் தெரியும். யாரோ ஒருத்தர் தானே. இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க பட்சத்துல நம்ம நின்று பேசுறது இல்லை, மாறாக பாதிப்பை ஒரு மனுஷன் உண்டாக்கணும் பாத்தீங்களா, அவனுக்கு ஆதரவா நின்று பேசுறது. ஜான் ஜெபராஜுக்கு வந்து பாருங்க, தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை தேடி இயேசு போனார். ஜான் ஜெபராஜ் தொலைந்து போன ஆடாயா? ஒட்டுமொத்த 99 ஆடுகளையும் கெடுத்து குட்டிச்சவராக்கின ஒரு கேடுகட்ட ஒரு ஓனாய், மந்தையிலே இருந்த ஒரு ஓனாய் கள்ளபோதகன். அதே மாதிரிதான் அதை விட கேவலமான ஒரு ஒரு மனுஷன் தான் பாத்தீங்கன்னா ஜஸ்டினும் கூட. நான் பகிரங்கமாக இதை பதிவு செய்ய நான் வந்து பயப்படுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்களை அத்தனை பேரும் தேவ சபையை நிந்திக்கிறார்கள், கிறிஸ்துவனுடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள், வீணிலே வணங்குகிறார்கள். அதை வைராக்கியமா பேச வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அப்படிதான் இன்னைக்கு தீர்க்கதரிசிக்கலாம் பேசுனாங்க. அதனால நானும் அப்படியே பேசுறதுல நான் எந்த ஒரு அச்சமும் ஐயமும் வரது. நீங்க சிந்தித்து பாருங்க எப்படி எல்லாம் அவங்க நடந்துக்கிறாங்கன்ட்டு. ஜான் ஜெபராஜ் தொலைந்து போன ஒரு ஆடா இயேசு கிறிஸ்துக்கு அதை கண்டுபிடித்து தோளிலே தூக்கி போட்டு வர்ற அவர் ரட்சிக்கப்படட்டும். கண்டிப்பா அவர் குடும்பமா வாழும் தான் நம்ம விரும்புறோம். தயவு செய்து எந்த ஒரு ஊழியக்காரனும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. முக்கியமான அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வரேன். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க தேவையில்லாத வேதத்தின் வசனங்களையோ சம்பவங்களையோ ஒரு தவறானவர்களுக்கு அதை காமிச்சிடாதீங்க. எந்த வசனம் யாருக்கு பொருத்தணுங்கிற ஒண்ணு இருக்குது. ஜாடிக்கேத்த மூடி என்பது உண்டு. இப்ப வசனத்தை யாருக்கு பொருத்தணும்னு இருக்குது. மனுஷன் கத்தரை விட்டு ஏதோ பின்வாங்கி போகும்போது அவனை தேவன் மீட்டு கொண்டு வர. ஆனா 99 ஆடையும் கெடுக்கிற ஓனாய், எப்படியாவது பச்சித்து ஏமாத்தி சாப்பிட்டு கொண்டு இருந்த ஓனாய் போகும்போது கத்தர் அப்படிலாம் தூக்கிட்டு வர மாட்டாரு. நல்லா கவனிங்க. இது வேற அது வேற. கள்ள போதகர்களோ கள்ள தீர்க்கதரிசிகளோ இப்படி விழுந்து போறதுங்கிறது வேற, நல்ல தேவனுக்குள்ளாக இருக்கிற மனுஷன் விழுந்து போறது வேற. அப்ப நீங்க இதையெல்லாம் பகுத்து பார்க்கணும், வகையறுத்து பார்க்க முதலாவது கத்துக்கணும். எதை எதோடு ஒப்பிட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு சபையில தானே, கோயம்புத்தூர்ல யாருக்கோ நடந்ததானே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில உங்க சகோதர சகோதரிகளை உங்க மனைவியை ஜான் ஜெபரா இப்படி தவறாக மிஸ்யூஸ் பண்ணியிருந்தா அப்போ உங்களுக்கு இந்த வழி தெரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு எதை எதோட ஒப்பிடுறீங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க. இந்த வீடியோவில் மெயினாக லாஸ்ட்டாக நான் சொல்லிக்கிற ஒன்றே ஒன்று தான். இந்த ஜான் ஜெபராஜ் விஷயத்தை பேச ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்துச்சு. ஒரு சிலர் தான் அவருக்கு ஆதரவாக பேசினவங்க, சும்மா 1-2 பேர். மற்றவங்க பூரா பார்த்தீங்கன்னா வேதனையில் நிறைய பெண்கள் இடத்துல வந்தாங்க. தஞ்சாவூரில் கூட ஒரு சகோதரி வந்து பேசினாங்க, வயதாக ஆயிடுச்சு, இப்போ கணவனும் கூட மறிச்சிட்டாரு. அவர் தஞ்சாவூரில் பெனியேல் அப்படிங்கிற ஒரு சபையில மிகப்பெரிய போதகர், ஏறத்தாழ 400-500 பேர் அங்க சபையில உருவாக்கி ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி வைத்திருக்கிறார். ஏக்கர் கணக்கில் சொத்தையும் வாங்கி போட்டிருக்காரு. ஆனா தன்னுடைய இளமை பருவ வயசுல ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அந்த பெண்ணை கற்பமாக்கிட்டு முறைப்படி எல்லா பதிவோடு திருமணம் பண்ணியிருக்கிறார். ஆனா சபையில ஏற்பட்ட தவறான பழக்கத்தின் மூலியமாக தன் மனைவியை தள்ளிவிடுகிறார். பின்பாக எத்தனையோ முறை அவங்க வந்து சேர்ந்து வாழணும், பரவாயில்ல அவரோடு கூட நம்ம சகிச்சு வாழுவோம், கத்தருக்காக ஊழியம் செய்வோம்னு அவங்க வந்து நின்னது கூட அந்த ஊழியக்காரர் செஞ்ச விஷயம் தெரியுமா? அவங்க நிறைய போட்டோஸ்லாம் அடிக்கிறாங்க, எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. அவங்களை பார்த்து அந்த பாஸ்டர் என்னமா சொன்னாரு? தயவு செய்து என் வீட்டு வாசலை மிதிக்காத, என்னை கொலகாரனாக்காத, உன்னை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயங்க மாட்டேன், தயவு செய்து என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா பேசிட்டார். எதனால? சபைக்குள்ள இருக்கிற அந்த தவறான உறவுகள்னால. இந்த வீடியோ போன ஜான் ஜெபராஜ் வீடியோ கூட ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க, இன்னைக்கு 90% ஊழியர்கள் இப்படித்தாயா இருக்கிறாங்க, அதுல நானும் ஒருத்தி பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு. அப்ப எத்தனை பேர் இப்படி மோசமான இடத்துல இருக்காங்க பாருங்க. இவங்களெல்லாம் கண்டிக்க வேணாமா? இவங்களெல்லாம் சீர்படுத்த வேணாமா? இவர்களால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதையா? இதை யார் சரி செய்வது? நீங்களும் சரி செய்ய மாட்டீங்க, சரி செய்ய வர்றவங்களையும் விட மாட்டீங்க. அப்ப இதுவா கிறிஸ்டியானிட்டி? தேவன் பரிசுத்தர் அல்லவா? பாவம் செய்தவர்களை அவர் விடமாட்டார் அல்லவா? அவன் குற்றம் உள்ளவனை குற்றமற்றவனாக கர்த்தர் விடுகிறது இல்லை, தீர்ப்பு செய்கிற தேவனாக இருக்கிறார் அல்லவா? நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இங்க இருக்கிறது அல்லவா? எவ்வளவு வசனங்கள் இன்னைக்கு கொட்டி கிடக்குது. அப்ப அந்த சகோதரிய அப்படி அவர் அல்லல் தட்டி, உன்னை வெட்டிடுவேன், தயவு செய்து போயிரு அப்படின்ட்டு கண்ணை கசக்கிட்டு அழுதுட்டு சென்னையில தாம்பரம் பக்கத்துல இன்னைக்கும் அந்த ஒரு பிறந்த குழந்தையும் பெண் குழந்தை. ஆனா தேவ கிருபை எப்படியோ அந்த குழந்தைய வளர்த்தெடுத்து தனி மரமாக நின்று, அதுக்கப்புறம் அவங்களும் திருமணம் இல்ல, தனி மரமாக நின்று அந்த குழந்தைய வளர்த்தெடுத்துட்டாங்க. சகோதரியை நான் பாராட்டுறேன். கர்த்தருடைய கிருபை அவங்க மேல இருந்திருக்கு. அந்த பிள்ளைகள் நல்லபடியா படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வயதான காலமாயிருச்சு. இப்ப அந்த பாஸ்டருடைய நிலைமை என்ன தெரியுமா? 8 வருஷம்ங்க, 8 வருஷம் வியாதியில படுத்த படுக்கை, மூத்திரம் எல்லாம் அந்த படுத்த படுக்கையில தான். காலு கையெல்லாம் பொத்து ஓட்டைய வடிஞ்சு புழுத்து போய் பொத்து வடியுது. நீங்களுடைய காலில் இருக்கிற ஓட்டையை பார்த்தீங்கன்னா உங்க கையை உள்ள விடலாம், உள்ள விட்டு வெளியே இழுக்கிற அளவுக்கு பொத்து 8 வருஷம் படுத்த படுக்கை யோசிச்சு பாருங்க. அந்த வீடியோவை என்னால கண் கொண்டு பார்க்க முடியல, அவ்வளவு கொடூரமாக இருந்துச்சு. மன்னிப்பு கேட்கணுங்கிற அந்த தருணம் தான்.
அருமையானவர்களே, இன்னைக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களை இதை கவனிங்க. நீங்க செய்யற தப்பு தேவனுக்கு விரோதமான தப்பு. தாவீது பாவம் செய்த போது என்ன சொல்றாங்க? நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன். ஒரு தனிப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக நீங்க பாவம் செய்யல. நீங்க யாருக்கு நீங்க பாவம் செய்றீங்க? சபை விசுவாசிகளை கெடுத்து உங்க மனைவிக்கு துரோகம் செஞ்சு சபையில வர்ற பிள்ளைகள்கிட்ட தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன மாதிரியான மனநிலைமை? நீங்க சபையினுடைய மக்கள் உங்க பிள்ளைகள் மாதிரி தானே, ஆவிக்குரிய தகப்பன் என்றா சொல்லிடுறீங்க. அப்ப அந்த பிள்ளைகள்கிட்ட எப்படி சிலருக்கெல்லாம் இப்படி வல்கரா அசிங்கமா நடந்துக்க முடியுதுன்னு என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் பாருங்க ஒரு சிலர்லாம். அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? அப்ப அப்படிப்பட்ட ஆவி உங்களுக்குள்ள இருக்க போய் தானே இப்படிப்பட்ட தவறான ஊழியர்களுக்கு நீங்களும் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. தயவு செய்து இந்த கடைசி நாட்கள் ஊழியர்களே எச்சரிக்கையா இருங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்க போறோம். தயவு செஞ்சு உங்க மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். விபச்சார பாவம் என்பது தேவன் அருவருக்கிற ஒரு விஷயம், நியாயம் தீர்க்கிற விஷயம். அப்படிப்பட்டவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றிலே போய் விழுவாது போல நீங்க இருக்காதீங்க. நாய் தன் கக்கினதை தின்பது போல ஆண்டவர் முன்னால வெளியே இருந்தீங்க, அப்படி சேத்துல கிடந்தீங்க, பாவத்துல கிடந்தீங்க, தூக்கி எடுத்து தன் சொந்த ரத்தத்தினால் உங்களை கழுவி உங்களை மகிமையா நிப்பாட்டி உங்களை ஊழியக்காரனா மாத்தி வச்சிருக்கிறார். இன்னும் கூட அப்படிப்பட்ட இச்சையிலே விழுகிற, அந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சையிலே விழுகிற உங்களை நினைச்சு நான் என்ன சொல்றது இல்லை. தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. இதுக்கெல்லாம் காப்பாற்றப்படணும்னா ஜஸ்டின் மாதிரி போதகத்தை கேட்காதீங்க, அவனுக்கு ஆதரவு தெரிவிக்காதீங்க. அப்படி தெரிவிச்சாலே அப்படிப்பட்ட ஆவி உங்கள்கிட்டையும் டார்கெட் பண்ணி உங்களையும் விளத்தல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மீண்டும் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து வந்தாரே ஒழிய பாவிகளுக்கு ஆதரவாக கிறிஸ்து வரல. அவங்க பாவத்துக்கு ஆதரவாக கிறிஸ்து வரல. அதனால கிறிஸ்தவர்களாகிய நாம் பாவத்துக்கு ஆதரவாக என்றைக்கு நின்று விடக்கூடாது. பாவிகளை மீட்பதற்கு நாம் கிரியை செய்ய வேண்டும். பாவிகளை மீட்க தான் சுவிசேஷம், பாவிகளை மீட்க தான் அனைத்துமே ஒழிய பாவத்துக்கு ஆதரவாக இல்லை. அதனால எந்த ஒரு மனுஷன் தவறு செஞ்சாலும் அவன் ஆத்மா மீட்கப்படும்படி செய்யுங்க. பவுலடிகளே அன்னைக்கு ஏன் விபச்சாரம் செஞ்ச அந்த மனுஷனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் தீர்ப்பு ஏன் செய்யறாரு தெரியுமா? அங்க வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அவன் ஆத்மா கடைசி நாட்டிலே மீட்கப்படும்படி சரீரத்தின் அழிவுக்காக சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்கிறார். அப்ப அந்த சரீரத்தின் நிந்தை அவமானம் பாட அந்த மனுஷன் சுமந்துதான் ஆகணும். அதை சுமக்க கூடாது, அவருக்கு நான் தேற்றுவேன், அவருக்கு கூட பக்கபலமா நிற்பேன் அப்படின்லாம் இருக்காதீங்க. அந்த வேதனையும் வழியும் அவர் அடைந்துதான் தீரணும். ஏன்னா அவர் ஆத்மா இறுதி காலத்திலே தேவ சமூகத்திலே மீட்கப்படணும்னா இப்ப பாடுபட்டுத்தாகணும், அந்த தப்புக்குரிய தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு ஊழியம் செய்யவும் தகுதியற்றவர்கள். ஜான் ஜெபராஜ் மட்டும் இல்ல, இன்றைக்கு இருக்கிற நிறைய பிரபலமான ஊழியர்கள், ஜஸ்டின் போன்ற ஊழியர்கள் ஊழியம் செய்யவே லாயக்கில்லாத மனிதர்கள். அவர்கள் சாத்தானுடைய ஏஜெண்டுகளாக கிறிஸ்துவின் பெயர்களை வைத்துக் கொண்டு சுற்றி திரிகிறவர்கள். எச்சரிக்கையா இருங்க. தயவு செய்து கடைசி காலத்துல வேதாகமத்தை பிடித்துக் கொள்ளுங்க. கடைசி காலங்கள் இப்படிப்பட்ட கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் கூடுமான மட்டில் தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கிற காலம் என்று எழுதப்பட்டபடி இது நடக்கிறது. அதனால இது நீங்க ஒன்றும் ஆச்சரியப்பட வேணாம். இது கடைசி காலம், இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், நீங்க விழிப்புணர்வுகளா இருக்கணும். நீங்கள் வேத வசனத்தை கற்றுக்கொண்டு நீங்க கர்த்தருக்கு பிரியமாக வாழ உங்களை ஒப்புக் கொடுங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் காத்து நடத்தட்டும். God bless you.